தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஜாதி ரீதியான பாகுபாடும் வேறுபாடும் இருக்கக்கூடாது. இதைத்தான் அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்ட தலைவர்களும், ஏன் பாரதியார் அவர்கள் கூட ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடல் மூலமாகவும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழகத்தோட பல பகுதிகளில் பள்ளிகளோட பெயர் ஆரம்பிக்கிறதே ஜாதியை வச்சு தான். ஜாதி பெயருக்கு பின்னால் நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளின்னு வச்சிட்ருக்காங்க. பள்ளியோட நுழைவு வாயிலே ஜாதி பெயர் இருக்கும்போது பள்ளிக்குள்ளேயும் ஜாதி பாகுபாடு எப்படி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பல காலமாக எழுப்பப்பட்டுட்டே வருது. ஆனால் இவ்வளவு காலமாக அந்த ஒரு விஷயத்தை பெருசாக யாருமே கண்டுக்காமல் இருந்த பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இது பற்றின ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. அது என்னன்னா, பள்ளிகளில் குழந்தைகள் கிட்ட ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு பாடப்புத்தகத்தை வச்சு சொல்லி கொடுக்குறோம். அவங்க படிக்கிற புக்கு எல்லாத்துலேயுமே முன்னாடி தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் பண்ணுற நாம பள்ளியோட நுழைவு வாயிலில் ஜாதி பெயர் வச்சிருக்கிறத பற்றி என்ன நிலைப்பாடு வச்சுருக்கிறோம்? பள்ளி வாயிலில் சாதி பெயரே வைக்கலாமா? பள்ளிக்கூடத்தோட நுழைவு வாயிலில் சாதி பெயர் உள்ளது தொடர்பாக தமிழ்நாடு அரசோட நிலை என்ன அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கு. அதே மாதிரி ஊருக்கு ஜாதி சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதன் மூலமாக அந்தந்த ஜாதியை சேர்ந்த மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த சங்கங்கள்லாம் அந்த மக்களுக்கு உதவுறதா இருக்குதா, அல்லது ஜாதியை வளர்க்குறதுக்காக இருக்குதா? மக்களுக்கு உதவாமல் சங்கம் மட்டும் ஆரம்பிக்கப்பட்டு இருந்தால் சாதியை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் சங்கம் தொடங்குவது சரியா அப்படிங்கிற கேள்வியும் உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்கு. நீதிமன்றத்தோட இந்த ஒரு கேள்விக்கு நிறைய பேர் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.